வணக்கம். இன்று நாங்கள் எமது பதிவில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தினை பார்க்க போகின்றோம். இன்று சமூகத்தில் இருக்கும் பல்வேறுபட்ட பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இருக்கும் மிக பிரதான விடயம் என்னவென்றால், தான் ஏழை என்றும் தனக்கு ஒரு மதிப்பான ஒரு குடும்ப சூழல் இல்லை என்றும், தான் படிக்கும் பாடசாலை ஒரு ஏழ்மையான பாடசாலை, தானும் ஒரு ஏழ்மையான மாணவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த உலகில் ஒரு மனிதன் சாதித்து காட்டி சென்றிருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, இன்று தமிழகத்தின் 2வது பணக்காரரும் உலகின் பிரபல நிறுவனமான ஜோஹோ நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் CEO ஆன சுந்தர் வேம்பு அவர்கள். சுந்தர் வேம்பு அவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இன்று 7000 பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கி 50 நாடுகளில் 50 சமூக வலைத்தளங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய மென்பொருள் நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய பணியாட்களை IIT பல்கலைக்கழகங்கள் போன்ற பெரும் பல்கலைக்கழகத்தில் தேடிக்கொண்டிருக்க, சுந்தர் வேம்பு அவர்கள் தன்னுடைய ஜோஹோ நிறுவனத்துக்கான பணியாளர்களை 12ஆம் வகுப்பு மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான இலவசமான கல்வி நெறியை கொடுத்து ஒரு பட்டம் கூட இல்லாமல் சாதிக்க வைத்துக் கொண்டிருந்தது. இன்று அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் எந்த ஒரு பட்டம் கூட பெற்றில்லை. சத்தமே இல்லாமல் சாதித்துக் கொண்டிருந்தது அந்த நிறுவனம். ஒரு நாள் சுந்தர் வேம்பு அவர்களிடம் நேர்காணல் செய்த போது ஒரு மாணவன் இவ்வாறு வினாவினான், நீங்கள் ஏன் பெரும் பெரும் நிறுவனங்கள் பெரும் பெரும் பல்கலைக்கழகத்தில் ஊழியர்களை தேடிக்கொண்டிருக்க, நீங்கள் மட்டும் ஏன் சாதாரண பாடசாலைகளில் சென்று ஊழியர்களை தேடுகிறீர்கள் என்று. அதற்கு அந்த நிறுவனுடைய மிக நீண்ட பதில் இதுவே: நான் ஜப்பானியரிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஜப்பானிய நிறுவனமான ஹோண்டா, கேனோன் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து அவதானித்தேன். ஜப்பானியர்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் ஒரு சிறிய கைவண்டியை கூட உருவாக்கும் தொழில்நுட்பம் இல்லாமல் இருந்தார்கள். இன்று பாதையில் செல்லும் அநேகமான வாகனங்கள் ஜப்பானியருடையதாக இருக்கிறது. நான் IIT-ஐ இந்தியாவில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஜப்பானிய ஆசிரியரிடம் இவ்வாறு எனக்கு ஒரு கருத்தினை கூறினார். இன்று நீங்கள் இன்ஜினியர் என்ற ஒரு பாடத்தை பயன்படுத்தப்படும் இந்த டிராவிங் என்ற சப்ஜெக்டில் இந்த பயன்படுத்தப்படும் இந்த பென்சில் ஜெர்மனியால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜப்பானியராகிய நாங்கள் இந்த பென்சிலை பயன்படுத்துவதில் வெட்கப்பட்ட தலைகுனிவோம். இந்த தேசிய உணர்வை இன்று எங்களை இவ்வளவு பெரிதாக மாற்றிருக்கிறது. அந்த பென்சிலை கூட எங்களுடைய நாட்டில் உருவாக்க முயற்சிப்போம். இந்த தேசிய உணர்வை எங்களை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்களும் இவ்வாறு உணர்வு கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். பெரிய பெரிய பல்கலைக்கழகத்திலும் பெரிய பெரிய பட்டங்களை படிப்பதாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்றால் அது உங்கள் மூளையிலே இருக்கிறது. இதுவே அந்த நிறுவனத்துடைய மிக நீண்ட பதில். இன்று அந்த நிறுவனத்தில் 7000க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் 4.5 கோடிகளுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களும் 80 நாடுகளில் 50 மொழிகளில் இன்று 20க்கும் மேற்பட்ட சமூக வலைத்தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஜோஹோ நிறுவனம். ஜோஹோ நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய பிரதான அதிகாரியான சுந்தர் வேம்பு அவர்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். அவர் ஏழ்மையான ஒரு பாடசாலையை படித்து இன்று இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார். சாதனை செய்யும் நபர்கள் அனைவரும் ஏழைகளாகவே இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சாதனை செய்யும் நபர்களுடைய வரலாற்றை பார்த்து என்ன ஒரு அதிசயம் என்றால், ஏழைகளுக்கு பிழைக்கப்படும் வாரிசுக்களை எதிர்கால தலைவர்களாகவும் சிறந்த நபர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏழ்மையானவர், உங்கள் குடும்ப சூழல் மிகவும் குறைவு, வருமானம் குறைவு, உங்களுடைய வீடு மிகவும் சிறியது என்று கனவு கண்டு இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி பயணிங்கள். நாளை சுந்தர் வேம்புவை விட உங்களால் என்றால் முடியும். நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எம்மால் என்ன முடியும் என்பது முக்கியம். ஆகவே